அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களும். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை, 2 பேரையும் வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது, அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான். இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் இல்லை, நீங்கள் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன். இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல. அவ்வளவு சாதிய தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்கு. ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன், நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மனநோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான். எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர். சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான். ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல? அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதி. அது இப்படி வந்து நிக்குது. அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க. ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை. பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே? இப்ப இந்த ஆட்சி, ஆமா போவேன். அது என்ன, இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறி வைக்கும். நாட்டை பத்தி கவலைப்படாது, மக்களை பற்றி கவலைப்படாது. இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிடும், இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிடும். அதே தான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு. அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துட்டு போக விடல. அது ரொம்ப கலவரமாச்சு.